சிந்திப்போமே. 1673 மெய் மாதவர் போற்றிய மாதவனே. கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். உயிர் எதையாவது ஒன்றை அனுபவிக்கும் பொழுது அதனை தரும் தன்மையால் ஒன்றாயிருப்பான். அந்த அருளை தந்து பயனை விளைவிக்கும் தன்மையால் உடனாயிருப்பான். மற்ற இடங்களில் வேறாயிருப்பான். விண் வளர் மதி கொழுந்தை சடையில் கண்ணியாக சாத்திக் கொண்டிருப்பான். இப்படியெல்லாம் இருப்பவன் எவன் தெரியுமா? பஞ்சாக்கர பரமாச்சாரியன் தான் அவன். அவன் முன்னவன். அம்மையின் வளையல் தழும்பு பொருந்திய மார்பை உடையவன். உண்மை தவம் செய்யும் மா முனிவர்கள் போற்றும் மாதவன். மாதொரு பாகனாய் இருப்பவன். இப்படியாக பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான் என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. திளைத்திடும் தன்மையில் தானாய் இருக்கும். திகழ அருள் விளைத்து மற்ற ஏனைய இடங்களில் வேறாயிருக்கும். விண்ணில் முளைத்து எழு வெண்மதி கண்ணியன். பஞ்சாக்கரவன் முன்னோன். வளை தழும்பாளன். மெய் மாதவர் போற்றிய மாதவனே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 36வது பாடலில் மிக மிக அழகாக விளக்குகிறார். அத்விதம் உணர்வோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.